சக்தி, அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஒரு துண்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்புறம் ஸ்டீல் ஃப்ளாஸ்க் கேட்டாங்க. ஏண்டி துணங்கிற? எல்லா வேலையும் முடிச்சிட்டு வா. ஹாஃப் அன் ஹவர்ல திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். அதுக்குள்ள ரெடி ஆன என் கூட வா, இல்லனா ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துரு. ஹாஃப் அன் ஹவர்லயா? நிறைய வேலை இருக்கே. சரி ஓகே, நான் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்றேன். ஆனா நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுவும் பிரச்சனை. ஹாஃப் அன் ஹவருக்கு மேல நான் வெயிட் பண்ண மாட்டேன். சரியா? ஏய், சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னல. வாயை பொளந்துட்டு நின்னுட்டு இருக்க. ஒண்ணும் இல்லைங்க, கிளம்புறேன். போ. சக்தி, மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன சக்தி, எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? ஹார்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு. வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துக்கு அப்புறம் மீண்டு வந்திருக்காரு. அவரால் இனிமே பழைய மாதிரி இருக்க முடியாது. இதுதான் அவரோட நிலைமை. இதை கேட்டு நீங்க என்ன நீ பண்ண போறீங்க? தட்டு நிறைய வச்சிருக்கிற சோத்தை அப்படியே வச்சுட்டு பட்னி கிடக்க போறீங்களா? நான் உங்களை என்னமோ நினைச்சேன். உங்களை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போனப்ப கூட ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. எப்படி என்ன உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஹாஸ்பிட்டல்ல அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. குடும்பமே கலங்கி போய் நிக்குது. வாயும் வயிறுமா இருக்கிற தேன்மொழி அண்ணி ஹாஸ்பிட்டல் வராண்டாவிலேயே நின்னுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் நல்லா வகை வகையா சமைச்சு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே. இல்ல சக்தி, நேத்துல இருந்து நான் பட்னியா தான் இருந்தேன். ஒரு வை தண்ணி கூட நான் குடிக்கல. நான் இங்க போன மாதிரி தான் இருக்கேன். உயிரெல்லாம் அங்கதான் இருக்கு சக்தி. நாங்க வந்தா கூட யாருக்குமே பிடிக்கல. மாமாக்கு எப்படி இருக்குன்னு போன் பண்ணி கேட்டா யாருமே பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? உங்க யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்து ஜன்னல் வழியா மாமாவை பார்த்து அழுதுட்டு வந்தேன். எனக்கு மாமா மேல அக்கறை இல்லையா சக்தி? நல்லா நடிக்கிறீங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம். எங்களுக்கு தெரியாம நீங்க வந்தீங்களா? சாரி அண்ணே, சாப்பிட்ற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க போய் கண்டினியூ பண்ணுங்க. சக்தி, ஒவ்வொருத்தர வந்து என் மனசை காயப்படுத்திட்டு இருக்கீங்களே. நாங்க உங்க மனசை காயப்படுத்தல. நல்லா இருந்த குடும்பத்தை நீங்க தான் கூறு போட ஆசைப்பட்டீங்க. உங்களாலதான் அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அனுஷ்கா தான் இந்த வீட்டுல பெரிய தலைவலியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவளை கம்பேர் பண்ணும்போது உங்களை விட 1000 மடங்கு நல்லவன். லட்சு, இந்த மாதிரி டைம்ல பொறுமையா நடக்கணும். சரி. என்னம்மா நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் நடந்த மாதிரி நடந்து வர? மாமா, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சீக்கிரமா ஒரு பொண்ணையோ பையனையோ பெத்து என் மடியில போடுமா? அப்பா சீக்கிரம்னா இதை என்ன ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற மாதிரி நினைச்சுக்கலாம். குழந்தைன்னா பொறுமையா வெயிட் பண்ணணும். தெரியாம சொல்லிட்டேன்பா. நான் பொறுமையா வெயிட் பண்றேமா, போதுமா? சரி, நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணுங்க. நான் சித்ராக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு வரேன். ஏய் குட்டி பையா, அம்மா எங்கடா? தோ வந்துட்டு இருக்காங்க. சித்ரா, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்வீட் எடுத்துக்கோ. கங்க்ராட்ஸ். நிறைய டெஸ்ட் எழுதிருக்காங்க. நான் ரொம்ப வீக்கா இருக்கேனா. நிறைய டானிக் எல்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. என்ன பார்த்தா வீக்கா இருக்கிற மாதிரியா இருக்கு. அக்கா, இப்போ உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வயித்துல வளர குழந்தைக்கும் சேர்த்து நீங்க சாப்பிடணும். ஆன்ட்டி, உங்க வயித்துல பாப்பா இருக்கா? முதல்ல உன் வாய் அடைக்கணும். இந்தா. நிஜமா உங்க வயித்துல பாப்பா இருக்கா ஆன்ட்டி? ஆமாண்டா. ஐ ஜாலி, எனக்கு தம்பி பாப்பா பிறக்க போறான்.
பாரு, நீயும் அந்த அருளும் பணத்தோட ஒருத்தர் கைய பிடிச்சிட்டு ஓடினது இது ஊரே பாத்துருச்சு. என் தம்பி மட்டும் எப்படி நம்பாம இருப்பா சொல்லு? ச்சே, இதோ நீயா இப்படின்னு மனசு கடந்த அல்லாடுதுடி. சரி போனல, அங்கே இருந்துட வேண்டியதானே? அவன் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மறக்கணும்னு நினைக்கிறப்போ திரும்பவும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரி இப்படி வந்து நிக்கிறியே. ஐயோ அண்ணி, நான் ஓடி போகவே இல்லை அண்ணி. திரும்பியே வந்தனா நான் என்ன பதில் சொல்றது? உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு கார்ல போனேன்னா பாதி வழியிலே கார் நின்னுடுச்சு. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்போ ஒத்தக்கை ஆறுமுகத்தோட ஆளுங்க என்னை கொல்ல வந்தாங்க. அருள் தான் அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துனா. ஒரு கட்டத்துல நாங்க 2 பேரும் அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். 4 நாளா எங்களை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. கையில இருந்த போனையும் வாங்கிட்டாங்க. இப்பதான் நானும் அருள் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோம். என்ன பார்த்ததும் தெரு ஓடி வந்து, என்னாச்சு இந்து? உனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? இத்தனை நாளா நீ எங்க இருந்த, எப்படி இருந்த? இல்லாம நான் துடிச்சிட்டேன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி எல்லாம் பேசுவாருன்னு என்ன பார்த்து ஓடுகாலின்னு கேக்குறாரு அண்ணி. நான் ஓடுகாலின்னா அருளோட ஓடி போகணும்னு நினைச்சிருந்தேன்னா இப்ப எதுக்கு உங்க முன்னாடி வந்து நிக்கணும்? என் மனசுல குற்ற உணர்வும் பயமும் இருக்காதா? சொல்லுங்க அண்ணி. என் மேல தப்பு இல்லைன்னா இவ்வளவு தூரம் நான் உங்ககிட்ட பேசுறேன். என் கண்ணு பாருங்க, இதுல பொய் இருக்கா? சொல்லுங்க அண்ணி. கொலைகாரன் கிட்ட கூட அவன் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு விசாரிச்சுதான் அப்புறமா தண்டனை கொடுப்பாங்க. ஊர்ல 4 பேர் சொன்னாங்கன்னு என்ன ஒரு வார்த்தை பேச விடாம, என் பக்கம் என்ன நடந்ததுன்னு விசாரிக்காம, இவ்வளவு நாளா நான் அவர் மேல வச்சிருந்த அன்பை புரிஞ்சுக்காம பட்டுன்னு எனக்கு ஓடுகாலின்னு பட்டம் கட்டிட்டீங்கல்ல. டேய் திரு, அவ சொல்றதுல ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுதுடா. டேய், அவகிட்ட என்ன நடந்ததுன்னு தான் கேட்போமே. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அருள் கிட்டே விசாரிங்க. அருள், இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ பேசாம இருந்தா எப்படி? எல்லா உண்மையும் வந்து சொல்லு அருள், இல்லைன்னா நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க. அருள், வந்து சொல்லு. ஏண்டா தயங்குற? உண்மையை சொல்லுடா, வா. ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேனே. எங்க உட்காந்து சாப்பிட்டாலும் ஒரே சாப்பாடு தானே சாப்பிட போற. உன் ஆசைக்காக ஏன் புருஷனை இழக்க நான் தயாரா இல்ல. போய் உள்ள உட்காந்து சாப்பிடு.